நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நெயில் பாலிஷ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். சாதாரணமாக நீங்கள் யூடியூப்பை நிறைய ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ₹2 வீட்லேயே இருந்து எப்படி நெயில் பாலிஷ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் மேக் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நிறைய பிராண்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ₹5 இருந்து பார்த்தீங்கன்னா ₹5000 வரைக்கும் கூட நெயில் பாலிஷ் விற்கிது. அப்போது நாம் இந்த நெயில் பாலிஷ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா அதை நம்ம குடிசை தொழிலாக வீட்டில் இருந்து பண்ணும்போது சும்மா கம்மியாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு விற்கலாமே தவிர இது ஒரு பிராண்டு மாதிரி நல்ல விதமாக நம்ம சேல் பண்ண முடியாது. அப்போது அந்த பிராண்டு மாதிரி நம்ம சேல் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், அதோட ஃபார்முலா தெரியணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மிஷினரி வேணும் அப்படிங்கிறது தெரியணும், இதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம அந்த பிஸ்னஸ் என்ன செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெயில் பாலிஷ் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் கூட யூஸ் பண்ணுறாங்க தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து ஒரு சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய மீடியா வரைக்கும் கூட என்ன செய்கிறாங்க, இந்த நெயில் பாலிஷ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நெயில் பாலிஷ் தயாரிக்க என்ன மூலப்பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ராங்கின்சென்ஸ், அதுக்கப்புறம் செல்லுலோஸ் நைட்ரேட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈத்தர், அசிட்டோன், ஈத்தைல் ஆல்கஹால், நெக்ஸ்ட் ஈஸ்டர்கன், கேம்பர், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் டைசைல் தாலேட், கலர்ஸ், இது எல்லாமே தேவைப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில பொருள் வந்து செல்லுலோஸ் நைட்ரேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தயாரிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஈத்தர்லாம் பார்த்திங்கன்னா அந்த செல்லுலோஸ் நைட்ரேட்டை கரைக்கிறதுக்காக அந்த ஈத்தரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்டர் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலியாக அது இருக்கிறதுக்காக, சீக்கிரமாக அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து சேர்க்குறாங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணுங்கிறதுக்காக சேர்க்கப்படுறது. இதுதான் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். பெரும்பாலும் இந்த பெரிய அளவில் பிராண்டிங்காக பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா வச்சு தான் என்ன செய்கிறாங்க, மேக் பண்ணுறாங்க. ஆனால் நெயில் பாலிஷ் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ தயாரிப்பு முறை எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸு இல்லைனாக்கா செல்லுலோஸ் நைட்ரேட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது சின்ன சின்ன பீசஸாக என்ன செய்யணும், கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் அது ஈத்தரில் வந்து என்ன செய்யணும், டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆகுனா அதை கரைக்கணும். அதுக்கு பதிலாக ஈத்தரும் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எத்தில் ஆல்கஹாலும் சேர்க்கலாம். சேர்க்கும்போது நல்லா அது கரைகிறதுக்கு இந்த ஈத்தைல் ஆல்கஹால் என்ன செய்யுது, பயன்படுது. அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயிலும் டைஃப்தாலேட்டும் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர் சேர்க்குறோம். கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி லெபார்ட்டரியில் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணணும், பேக் பண்ணணும். இந்த மாதிரி தான் நெயில் பாலிஷ் வந்து என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. இந்த தொழிலுக்கு தேவையான மிஷினரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிஷினரிஸ் லிஸ்ட்டை பார்த்தோன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக வரும் போல இருக்குது அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல. ஒரு ₹1,50,000 இருந்தால் போதும் இந்த மிஷினரிஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட முடியும், வாங்கிட முடியும். அப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மிக்சர் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டீல் டேங்க், அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த டேங்க் வேணும். நெக்ஸ்ட்டு செல்லுலோஸ் கட்டிங் மிஷின் வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த செல்லுலோஸை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுவாங்களே அதுக்கான கட்டிங் மிஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அதுக்கப்புறம் ஸ்டிரர் கலக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெயில் பாலிஷ் ஃபில்லிங் மிஷின். அதாவது நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப சின்ன பாக்ஸில் தான், சின்ன பாட்டிலில் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்போ அதை போய் நம்ம கையால் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது, அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் மிஷின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஸ்மால் ஸ்கேல்லையும் பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்லையும் பண்ணலாம். ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணணும் அப்படிங்கும்போது மிஷினரி மட்டும் ஒரு ₹1,50,000 ₹2,00,000 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு மற்ற செலவுகளுக்கெல்லாம் ஒரு ஏரியாவில் ஒரு இடம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது மற்ற விஷயங்கள் ஒரு இபி கனெக்ஷனாக இருக்கட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 1.5 2 லட்சம் மிஷினரி வந்தால் கூட இன்னும் ஒரு 2 லட்சம், ஒரு ₹4,00,000 இருந்தாக்கா நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இந்த பிஸ்னஸை என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த தொழிலுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்மார்க்கு,
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுவும் லோன்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கனால ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஒரு பேன் நம்பர், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாக்கா லோன் ஃபெசிலிட்டிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஓசி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு என்ஓசி நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரிக்கு ஒரு 1,50,000 லட்சம் வரும். அது போக நீங்கள் கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இடம் இருக்குது. ஒரு 500லேருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாக்கா இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட ஓன் இடமா, ரெண்ட்டாக, லீஸாக, அதை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் இல்லைங்களா? அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு 1,50,000லேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸில் எப்போவுமே ப்ராஃபிட் வந்து அதிகம்தான். அதே மாதிரி சேல்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகும். ஒரு சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு வயசான பாட்டி வரைக்கும் கூட இப்போ நெயில் பாலிஷ் போடுறாங்க. அதே நேரத்தில் மீடியா இந்த மாதிரி இடத்துல, ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி இடத்துல, பியூட்டி பார்லர்ஸில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30%லேருந்து 40% வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட்டை எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மார்க்கெட்டிங் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஐட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் நேம் வச்சு நீங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான அதாவது ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்க முடியும். நார்மலாக ரொம்ப பிராண்ட் நேம் இல்லாமல் சாதாரணமாக தயாரிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 20 ரூபாய், 10 ரூபாய் இந்த ரேஞ்சிலேயே விற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல பிராண்ட் நேமோடு விற்கும்போது நீங்கள் நிறைய, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஒரு 5 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான நெயில் பாலிஷ் வந்து விற்கிது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் நேம் வச்சு குவாலிட்டியாக நீங்கள் நெயில் பாலிஷை தயாரித்து கொடுக்கும்போது நீங்கள் இதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஏன்னா இது எல்லாருமே சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களாம் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு இந்த மாதிரி ஒப்பனை பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பேசிக்கிட்டு கூட இதை வந்து சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் தளங்கள், அதாவது ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இந்த மாதிரியான ஆன்லைன் தளங்களையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் பேஜ் ஆரம்பித்து அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து சேல் பண்ணலாம். அந்த மாதிரி இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஷாப்ஸு, பியூட்டி பார்லர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை சேல் பண்ண முடியும். அப்போ நம்ம இதை அந்தளவுக்கு நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னாக்கா இதனுடைய விற்பனை விலை வந்து கம்மியாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.